அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்பிரியா. நம்ம எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு மனசுல வலியோட, வேதனையோட இருந்தாலும் கூட, ஒரு குட்டி குழந்தை நம்மள பார்த்து சிரிக்கும்போது, நம்ம மனசுக்கு எவ்வளவு ஒரு ஆறுதலாக இருக்குமோ, அதே மாதிரி தாங்க இந்த கதையில் உள்ள பதிவுகளும். உங்களுக்கு நம்பிக்கையை குடுக்கும்னு நான் நம்புறேன். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு குருவும் சீடனும். ஒரு ஒட்டகத்தில் ஏறி பயணம் செஞ்சு பாலைவனத்தை கடந்து போகிறாங்க. அப்படி இந்த பாலைவனத்தை கடந்து போகும் பொழுது ஒரு நாள் இரவு அந்த ஒட்டகத்தை கட்டி வைக்கணும்ல. அந்த ஒட்டகத்தை பராமரிக்க வேண்டியது அந்த சீடனுடைய பொறுப்பு இல்லையா? அந்த சீடனும் எப்போதும் கட்டி வச்சு பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடியவர் அந்த ஒரு நாள் மட்டும் தன்னுடைய அசதியை காரணமாக வச்சு அந்த ஒட்டகத்தை கட்டி வைக்கல. உடனே எழுந்து, கடவுளே, நான் உன்னை என்னென்னமோ பண்ணுறேன், நான் உன்னை தினந்தோறும் கும்பிடுறேன், இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் இந்த ஒட்டகத்தை பார்த்துக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொல்லி அதை கடவுளிடம் ஒப்படைச்சாராம். ஒப்படைச்சிட்டு அவர் எனக்கு என்னன்னு தூங்கியிருக்காரு. ஒரு ஒட்டகத்தை கட்டி வைக்கலைன்னா அது என்னாகும்? அது வழி மாறி போயிடும். அது தடமாறி அது வழி எடுத்து போயிடும் இல்லையா? அதே மாதிரி தாங்க அந்த ஒட்டகம் போயிடுச்சு. மறுநாள் காலையில் குரு வந்து பார்த்துருக்காரு. எங்கடா ஒட்டகத்தை காணோம் அப்படின்னு அந்த சீடனை எழுப்பி கேட்டாராம். உடனே அந்த சீடன் சொன்னாராம், ஒட்டகத்தை காணலையா? ஐயோயோ, நைட் நான் கட்டலை அப்படின்னாராம். ஏன்? அந்த ஒட்டகத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே, அப்புறம் ஏன் அதை கட்டி வைக்காம விட்ட அப்படின்னு கேட்டாராம் அந்த குரு. அதுக்கு சீடன் சொன்னாராம், ஆட போங்க குரு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் கடவுளை நம்பு கடவுளை நம்புன்னு சொல்லுவீங்கல்ல, அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னாராம். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டாராம் அந்த குரு. அதுக்கு சீடன் சொன்னாராம், ஆமாம், எனக்கு நேற்று ரொம்ப உடல் அசதியாக இருந்தது குருவே, அதனால் நான் ஒட்டகத்தை கட்டி வைக்காம அந்த கடவுள் கூப்பிட்டு அந்த கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். கடவுளே, இந்த ஒரு இரவு மட்டும் அந்த ஒட்டகத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் மனசார கும்பிட்டு தான் நான் அப்புறம் போய் உறங்கினேன். இந்த ஒட்டகத்தை பாதுகாப்பாக வச்சுக்காம விட்டது அந்த கடவுளோட தப்பு தானே அப்படின்னு சொன்னாராம் அந்த சிஷியன். அந்த சீடன் சொல்லியிருக்காரு அப்படி. அதுக்கு குரு சொன்னாராம், ஒன்றும் இல்லை, பல பேர் இப்படி தாண்டா இருக்கீங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எல்லா விஷயத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு கடவுள் பார்த்துப்பாருன்னே சொல்கிறியே, உனக்கு பசிச்சா நீ தானே எடுத்து சாப்பிடணும், இல்லை கடவுள் வந்து ஊட்டி விடட்டும், கடவுள் வந்து என் பசியை போக்கி விடுவார் அப்படின்னு நினச்சி நீ உன் உணவை நீ உண்ணாமல் இருப்பியா அப்படின்னு கேட்டாராம் குரு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டாராம் அந்த சீடன். நீ உன்னோட பொறுப்புல இருந்து விலகிட்டு அதுக்கு காரணம் கடவுள்னு சொன்னா அது உன் மேல் தப்பு தானே. உன் கடமையை செய்ய வேண்டியது உன்னோட பொறுப்பு. அந்த கடமைக்கு உதவ வேண்டியதுதான் கடவுளின் பொறுப்பு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அந்த ஒட்டகத்தை கட்டி வச்சுருக்கணும்ல. நம்மளில் பல பேர் இந்த சீடனை மாதிரி தாங்க, எல்லா விஷயத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு கடவுள் பார்த்துப்பாருன்னு அவரிடம் கொடுத்துட்டு நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை, அதற்கான முயற்சியும் செய்கிறதும் இல்லை. என்னை இந்த வாழ்க்கையிலேருந்து உயர்த்து விடுப்பான்னு சொல்லி நம்ம தினந்தோறும் கையெடுத்து கும்பிட்றோமே, அதுக்கு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் முயற்சி செய்து பார்த்துருப்போமா? நம்ம எப்போதுமே நம்மோட முயற்சியை 100% போட்டுட்டு அதற்கு மேலே எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு சொன்னால் அது சரி, அது நம்பிக்கை தவறில்லை. உங்களுக்கு முயற்சிக்கு உண்டான பலனை கடவுள் பார்த்துக்கொள்வார். நான் உங்கள் பானு.